ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை அடைகிறோம். இப்போ நீங்கள் நினைவின் மூலமாக 63 பிறவிகளின் பாவ கர்மங்களை அழிக்கணும். நீங்கள் எப்போ கர்மாத்தீத்த நிலையை அடைகிறீங்களோ அப்போ தான் உங்களால் விஷ்ணுபுரிக்கு போக முடியும். அப்போ ஒரு நாயகன் ஒரு நாயகியை நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் எப்படி நினைவு செய்கிறாங்களோ அதுபோல் தந்தையை நினைவு செய்து நீங்கள் கர்மாத்தீத்த நிலையை அடையணும். இப்போ உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடச்சிருக்குது. ஒன்று சிவபாபா, இன்னொன்று பிரம்மா பாபா. இவங்க 2 பேரும் உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆக்குறாங்க. நீங்கள் இப்போ சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக 16 கலைகளிலும் சம்பூர்ணமாக ஆக வேண்டியது இருக்குது. அதுக்காக இவங்க 2 பேரின் உதவி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சாது சந்நியாசிகள் ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இது பரமாத்மாவின் லீலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிர்லேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, பாவ புண்ணியம் எதுவும் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்தெடுத்தால் அடுத்த பிறவிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்க சொன்ன விஷயம் தப்பாக போயிடுச்சு, தந்தை சொன்னது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க இந்த கல்பத்தின் ஆயில கூட லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க. தந்தை புரிய வச்சுருக்காரு, அதுவும் 5000 வருஷத்துக்கான விஷயங்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் 3 விதமான தாமங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம், இன்னொன்று துக்கதாமம். இப்போ எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போகணும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தீங்க. நீங்கள் வரும்போது சுகதாமமாக தான் இருந்துச்சு இந்த உலகம். இடையில் இந்த ராவணன் பிரவேசமானதுக்கப்புறம் 5 விகாரங்களுக்கு வசமாகி பாவக்கர்மங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ராவண ராஜ்யமாக மாறிடுச்சு, துக்கதாமமாக மாறிடுச்சு. இப்போ தந்தை மீண்டும் உங்களை துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இந்த சங்கம யுக சமயத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் மாயையிடமிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது உங்களை தலைகீழான காரியம் செய்ய வைக்கும். அப்போ இறுதி நேரத்தில் நீங்கள் பச்சாதாபப்படுறது மாதிரி ஆகிடும். தந்தை முன்கூட்டியே புரிய வைக்கிறாரு. தந்தை சொல்லித்தர இந்த பாடத்தை நல்ல விதத்தில் படித்து நீங்கள் உயர்ந்த பதவி அடையணும். இறுதியில் பச்சாதாபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, படிப்பும் முடிஞ்சு போயிடும் இறுதி நேரத்தில். அப்போ உங்களுடைய பதவியும் தாழ்ந்து போயிடும். அங்கே ராஜ்யத்தில் பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும் போக வேண்டியதாகிடும். அதனால் இப்போவே தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக ஆத்மா தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதானமாக ஆகிடும். 4 யுகத்தை சொல்கிறார் அப்படியே: தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு. இப்போ இரும்புலேருந்து தங்கத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறார். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அதைத்தான் தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்புன்னு சொன்னார். இப்போ நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாக ஆகணும். இப்படி தந்தை உங்களை சோழிலிருந்து வைரமாக்க வந்திருக்கேன். இது ஒரு அதிசயமான படிப்பாகும். இதன் மூலமாக தான் நீங்கள் 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறீங்க. இப்போ இந்த ஆஸ்தி தந்தைக்கிட்டேருந்து கிடைக்கிது உங்களுக்கு. இந்த தந்தை இந்த பிரம்மா மூலமாக உங்களை தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டு பாயிண்ட்டு, தூய்மை இருக்கும்போது உங்ககிட்ட சுகம் சாந்தி இருந்துச்சு. அதாவது சொர்க்கத்தில், ராமராஜ்யத்தில். எங்கே தூய்மையற்ற நிலை வருதோ அங்கே துக்கம் அசாந்தி வந்துடுச்சு. இது நரகத்தில், ராவண ராஜ்யத்தில். தந்தை உங்களை இப்போ தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்களும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யணும். தந்தை பரந்தாமத்திலேருந்து இந்த சாக்கார உடலை, அதாவது பிரம்மாவுடைய உடல், இந்த இயற்கையை ஆதாரமாக எடுத்து அவதாரம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் குழந்தைகளும் ஆத்மாலோகத்திலேருந்து இந்த சாக்கார சரீரத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு திவ்ய பிறப்பாக இருக்குது. மாயை உங்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஞானம் இல்லாத குருடர்களுக்கு இப்போ ஊன்றுகோல் ஆகணும், வீட்டிற்கான வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த முழு உலகமும் விநாசமாக போகுது. இங்கே இரத்த ஆறு ஓடப்போகுது. இதை பார்க்கறதுக்கு கூட சக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்க்கறதுக்கு கூட தைரியம் வேணும். பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாதவர்கள் மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ விநாசம் நடக்க போகுது, எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்ற மகிமை இருக்குது.
எப்படி முக்தி ஜீவன் முக்தி அடையிறது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் சொல்ல முடியும்? ஞானத்தின் மூலமாக ஜீவன் முக்தி, யோகத்தின் மூலமாக முக்தி. விஷ்ணுவோடைய நாவி கமலத்திலேருந்து பிரம்மா தோன்றன்னு தான் அந்த சித்திரம் காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் விஷ்ணுவிலேருந்து பிரம்மா எப்படி ஆகிறாரு, பிரம்மா மீண்டும் விஷ்ணுவாக எப்படி மாறுறாருங்கிற இந்த 84 பிறவிகளின் ரகசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையிலும் உண்மையான அமரக்கதை. தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குறாரு. தந்தையைத்தான் ஸ்ரீன்னு சொல்ல முடியும். தந்தை தான் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். லட்சுமி நாராயணன் கூட ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீநாராயணன் அப்படின்னும் போது ஒரு ஸ்ரீ தானே போடுறாங்க. அப்போ பாபாவுக்கு டபுள் ஸ்ரீ போடுறாங்க. இப்போ உங்ககிட்ட பணம், அதாவது செல்வம் நிறையா இருந்துச்சுன்னா இப்போ சென்டர்ஸ் தொடங்க. அந்த சென்டர்ஸ் மூலமாக பலவருடைய பாக்கியம் உருவாக்கப்படும் இல்லையா? யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல், ரெண்டில் ஏதாவது ஒன்று தொடங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுமே நம்மளுடைய சென்டர்ஸ் தான். அதை தான் பாபா அப்படி புரிய வச்சுருக்கார். இதன் மூலமாக எல்லாருக்கும் ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாம் கிடச்சிரும் இல்லையா? அதாவது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் கிடச்சிரும். அடுத்து வரதானம் கொடுத்துருக்காங்க. நான் எனது என்பதனை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையின் அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான யோகி ஆகுங்கள். ஒவ்வொரு நொடியும் பாபா பாபா அப்படின்னு தான் இருக்கணும். அதில் நான் என்பது முடிந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்பதே இல்லை அப்படின்னா எனது என்பதும் இல்லை. எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம், எனது பெயர், எனது புகழ், எனது வேலை அப்படிங்கிற இந்த எனதும் முடிஞ்சு போயிடணும். இந்த நான் எனது என்பதை அழிக்கிறது தான் சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையின் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் எனதை தியாகம் செய்கிறதுலாம் உண்மையிலே சூட்சமமான தியாகம். இந்த நான் என்பதை அஸ்வமேத வேள்வியில் பலியாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பலியாக்கும் போது தான் இறுதி நிலை ஏற்படும், வெற்றி முழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் சொல்கிறாங்க. சரி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒத்துழைப்பின் கரம் நீட்டுபவர்கள் தான் ஆசீர்வாதங்களின் மாலையை அணிபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆம் செய்கிறேன் பாபா, சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆஞ்சி அப்படின்னு சொல்லுங்கள், அப்போ தான் ஆஸ்திகர்கள் ஆவீங்கன்னு பாபா சொல்லுவார். அதுபோல் சரி செய்கிறேன்னு சொல்கிறதான் ஒத்துழைப்பின் கரம் நீட்டுவது. அப்படிப்பட்டவங்க தான் ஆசீர்வாதங்களின் மாலையை அணிபார்கள் அப்படின்னு ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.